Hi viewers, welcome back to my channel Lux Designers. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்னைக்கு ஹாஃப் சர்க்கிள் வந்து எப்படி ஒரு ஸ்லீவ் பேட்டர்னில் நம்ம வந்து மார்க் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சார்ட் பேப்பரில் வந்து உங்களுக்கு எந்த அளவு சைஸில் எந்த அளவு பெருசாக உங்களுக்கு வந்து அந்த ஹாஃப் சர்க்கிள் வந்து வேணுமோ அதை ட்ரா பண்ணி எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக ஸ்லீவோட சென்டரில் வந்து அந்த போர்ஷனை வந்து கரெக்டாக அந்த சார்ட் பேப்பரை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. அந்த ஹாஃப் போர்ஷனை கரெக்டாக வச்சுட்டு அதுலேருந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும். இந்த மாதிரி கரெக்டாக அந்த சென்டரில் இருந்து அந்த சார்ட் பேப்பரை வச்சுக்கோங்க. கொஞ்சம் திக்கான பேப்பராக எடுத்துக்கோங்க, நைஸான பேப்பராக எடுக்காதீங்க. திக்கான பேப்பர் தான் நமக்கு வந்து மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த அளவு வேணுமோ அந்த அளவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இனி வந்து இந்த மாதிரி அடுத்தடுத்து நம்ம வந்து அந்த ஹாஃப் சர்க்கிளை வந்து நம்ம மார்க் பண்ணிகிட்டே வந்துடலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக ஒர்க் வந்து முடிச்சிடும். நிறைய பேர் வந்து நம்ம வந்து ட்ரேசிங் பேப்பரில் வந்து ட்ரேஸ் பண்ணி பட்டர் ஷீட்டில் வந்து ட்ரேஸ் பண்ணி அந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணுவோம். அதை விட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அர்ஜென்ட் ப்ளவுஸ் ஆர்டர் நம்ம வந்து கொடுக்கணும், அப்படி டைம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக நம்மளோட டைம் வந்து சேவ் ஆயிரும். இப்போ நம்ம வந்து ஒரு போர்ஷன் வந்து முடிச்சிட்டோம். அடுத்த போர்ஷனுக்கு வந்து கரெக்டாக அந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் வந்து ரெண்டும் மீட் ஆகிற மாதிரி அந்த பேப்பரை வந்து வச்சுக்கோங்க. சார்ட் பேப்பரை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த போர்ஷனில் நம்ம வந்து நம்மளோட அடுத்த ஹாஃப் சர்க்கிள் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நமக்கு வந்து நிறைய பேர் வந்து சிலது ஹாஃப் சர்க்கிள் வந்து குட்டியாக கேட்பாங்க, சில பேர் வந்து கொஞ்சம் பெருசாக கேட்பாங்க, சில பேர் மீடியமாக கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி சார்ட் பேப்பரில் வந்து வரைஞ்சி நம்ம வந்து மார்க் பண்ணும்போது நமக்கு வந்து டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகும். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து பேட்டர்ன் வந்து போட்டு வைக்க முடியாது. இந்த மாதிரி நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மாடல். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து செகண்ட் ரோ முடிச்சிட்டோம். இனி தேர்ட் ரோ வந்து மார்க் பண்ணுறோம். இனி மேலே போக போக அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து மார்க் பண்ணணும். சரிங்களா? இந்த ஸ்லீவோட அளவுக்கு ஏற்ற மாதிரி அதில் எவ்வளோ இடம் கேப் இருக்கோ அந்த கேப்பில் மட்டும் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து ஒரு ஈஸியான டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகினர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி அந்த கேப் அந்த இடத்துக்கு தகுந்தவாறு நம்ம வந்து அதை வந்து மார்க் பண்ணி எடுக்கணும். பார்த்தீங்களா? இப்போ வந்து மேல் பக்கம் இன்னொரு லேயர் நம்ம வந்து மார்க் பண்ணோம், அப்போ தான் கரெக்டாக அது முடியும். ஆனால் நமக்கு வந்து மேல் பக்கம் அந்த ஹாஃப் சர்க்கிள் ஃபுல்லாகவே வராது. அப்போ இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்குவோங்க. இதெல்லாமே ஒரு ஜஸ்ட் ஒரு டிப்ஸ் மாதிரி தான். இது வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஒர்க் வந்து ரொம்பவே ஸ்பீடாக நம்ம வந்து முடிச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த கேப் எங்கெல்லாம் வருதோ எல்லா இடத்துலையும் கரெக்டாக மார்க் பண்ணி நம்ம வந்து இப்போ நம்மளோட ஸ்லீவ் போர்ஷன் வந்து ஃபுல்லாகவே நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டோம். பார்த்தீங்களா? ரொம்பவே சீக்கிரமாக இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாடல் இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. இதே மாதிரி இதே பேட்டர்ன் யூஸ் பண்ணி இன்னொரு ஸ்லீவும் நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து இதில் வந்து சுகர் பீடு வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பெரிய ஹாஃப் சர்க்கிள் அப்படிங்கிறதுனால நான் வந்து சுகர் பீடு வந்து ரெண்டு பீடாகவே நான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்குறேன். நான் வந்து சுகர் பீடு வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து பஞ்ச் ஆஃப் பீட்ஸ் சில பேர் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக வேணும், கொஞ்சம் பெரிய சைஸ் பஞ்ச் ஆஃப் பீட்ஸ் கூட யூஸ் பண்ணுவாங்க. அது அவரோட சாய்ஸ் தான். நான் வந்து சுகர் பீடு வந்து யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த ஹாஃப் சர்க்கிளை வந்து முடிக்கிறேன். முடித்ததுக்கப்புறம் அடுத்து அதோட சேர்ந்தே வர மாதிரி தான் நான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்குறேன். ஹாஃப் சர்க்கிள் வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த எட்ஜ் வந்து முடிச்சுட்டு இதே மாதிரி தான் அடுத்திருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதோட பாதியில் இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணால் நல்லா இருக்காது. சரிங்களா? இந்த மாதிரி முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜினை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.